அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு தெய்வீக தைரியத்தை கொடுக்கும். டிவைன் போல்ட்னஸ். ஒரு பெரிய தைரியத்தை நம்ம கொடுக்கும் பாருங்க. பேதுரு இயேசுவை மறுதலித்தார். இயேசுட்ட போய் சொல்றாரு, நீங்க என்ன அவனா இல்ல, நான் அப்படியே உங்களுக்கா அப்படி நிப்பேன் எப்படி நிப்பேன். ஏசு சொல்லிட்டாருப்பா, நீ என்ன மறுதலிச்சிருவ. அதே போல பேதுரு மறுதலித்தார். ஆனால் அதே பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவரோட கதையே வேற. அப்போஸ்தலர் 4:13 பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்ப இவங்களோட பேச்சே வித்தியாசமா இருக்கு. அது வரைக்கும் பயந்த பேச்சு. ஆனா அது உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவங்க வார்த்தையே மாறிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவன்ட சொல்றாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க எங்களை நோக்கி பார், அவனை சுகமாக்குறாங்க, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பேசுகிற தைரியத்தை கேட்டு பிரதான ஆசாரியன், அப்புறம் பரிசேயர், சதுசேயர் எல்லா கூட்டம், அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாரும் அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க எப்படி இவ்வளோ தைரியமா பேசுறாங்க, ஞானமா பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று புரிந்து கொண்டார்களாம். ஆமென். அப்போ உங்க பேச்சு இயேசுவோடு நீங்க இருக்கீங்கன்றது வெளிப்படுது. ஆமென். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. நமக்கு ஒரு பெரிய டிவைன் போல்ட்னஸ் அது கொடுக்குது. நம்ம சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய தைரியத்தை அது கொடுக்குது. அருமையானவர்களே. ஆமென். அப்ப பிரச்சனைகளை பார்த்து பேசுகிற தைரியத்தை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொடுக்குது. உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? தைரியமாய் பேசலாம். மழையை பார்த்து பேசும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறபடியால் நாம் பிரச்சனைகளை பார்த்து, கடனை பார்த்து, வியாதியை பார்த்து நாம் பேசும்படியாய் தைரியம் நமக்கு இருக்கிறது. அடுத்து பிசாசை எதிர்கொள்ளும் தைரியம், பிசாசை கடிந்து கொள்ளும் தைரியம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் தைரியம் நமக்கு இருக்கிறது. அதுபோல போராட்டங்களை மேற்கொள்ளும் தைரியமும் நமக்கு இருக்கு. நிறைய பேர் பாருங்க, போராட்டம்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாருப்பா, உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளாக இருக்கிறது, நீ உன் போராட்டங்களை மேற்கொள்ளுவாய், அவைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்கு ஒரு பெரிய டிவைன் போல்ட்னஸ் கொடுக்குது, ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. அந்த தைரியம் பிசாசை எதிர்க்க வைக்கும், போராட்டங்களை மேற்கொள்ள வைக்கும், பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும், பிரச்சனைகளை பார்த்து பேச வைக்கும். நாம் பேசுகிற விதத்தை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நாம் இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்று. ஆமென். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.